இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஆதி, என்னாச்சு? ஓகே தானே? Hello, I'm all right. ஏன் பாரதி, ஏன் கால் வலியோட கஷ்டப்படுறீங்க? நீங்க இந்த மாதிரிலாம் நடந்துக்கிறது எனக்கு ஒரு மாதிரி கில்ட்டா இருக்கு. நான் உங்களை கில்ட்டியா ஃபீல் பண்ண வைக்கணும்னு வேணும்னே எதுவுமே பண்ணல சார். யாரோட ஹெல்ப்பும் இல்லாம இருக்கணும்னு நினைக்கிறது தப்பு இல்லையே. உங்க கோவம் என்னன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. நான் உங்களை என்ன சாருன்னு கூப்பிட சொன்னதும், குழந்தைங்களை அப்பான்னு கூப்பிட வேணான்னு சொன்னதும் உங்களுக்கு பிடிக்கல அதானே? அதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு தானே இப்படிலாம் நடந்துக்கிறீங்க. பாரதி, நான் ஏன் அதெல்லாம் பண்றேன், எதுக்காக பண்றேன், இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? நான் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு என்ன சார் பண்ண போறேன்? உங்களுக்கு தோன்ற விஷயத்த நீங்க பண்றீங்க, அதுக்கெல்லாம் நான் எப்படி காரணம் கேட்க முடியும்? அந்த மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல சார். நான் எதையும் தெரிஞ்சுக்க விரும்பல. உங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்க போறேன்னு எனக்கு தெரியலங்க. இதெல்லாம் பண்றதுக்கு பின்னால ஒரு காரணம் இருக்கு பாரதி. இப்ப தயவு செஞ்சு உங்க ஈகோவை தள்ளி தூரமா வச்சுட்டு என் கூட நடந்து வாங்க. நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். என் கையை பிடிச்சுக்கோங்க. பிடிச்சுக்கோங்க. இப்ப நீங்க ஹெல்ப் பண்ணுவீங்க சார், ஆனா எப்பவும் நீங்க என் கூட இருக்க மாட்டீங்கல்ல. அந்த மாதிரி நிலைமை வர்றப்போ நான் தானே சார் என்ன பாத்துக்கணும். ஒரு தடவை விட்ட கைய எப்படி சார் மறுபடியும் பிடிக்க முடியும்? நான் உங்க உதவி இல்லாம தனியா இருக்கிறது தான் எனக்கும் நல்லது, எல்லாருக்கும் நல்லது. சார், என்னாச்சு சார்? ரொம்ப நேரமா எதை யோசிச்ச மாதிரி ஒரே இடத்துல நின்றுட்டு இருக்கீங்க. பாரதி என் கூட பேசிட்டு இருந்தாங்களே, அவங்க எங்க? சார், அவங்க அப்பவே ஸ்டெப் ஏறி போயிட்டாங்க சார். நீங்க கூட அவங்க போறத பாத்துட்டு இருந்தீங்களே. ஸ்டெப்ஸ்ல நடந்து போனாங்களா? ஆமா சார். பாரதி, பாரதி, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஏங்க, எதுக்காக என்கிட்ட இவ்வளவு ஈகோ காட்டிட்டு இருக்கீங்க? காலில் காயம் பட்டிருக்குல்ல, அந்த வலியோடைய இவ்வளவு ஸ்டெப்ஸ் ஏறி போகணும்னு எதுக்காக பிடிவாதம் பிடிக்கிறீங்க? கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணா லிஃப்ட் ஒர்க் ஆக போகுது, அதுக்கப்புறம் நீங்க லிஃப்ட்லயே வரலாம்ல. பாரதி, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கூட்டிட்டு போயிருப்பேன்ல, அதை விட்டுட்டு நீங்க எதுக்கு இவ்வளவு கஷ்டப்படணும்? சார், இது என்னோட வலி, நான் தானே தாங்கி ஆகணும்.
இதுக்கு நீங்க ஏன் சார் இவ்ளோ வருத்தப்படுறீங்க? நீங்க நினைக்கிற மாதிரி எனக்கு எந்த ஈகோவும் இல்ல. அந்த மாதிரி எதுவும் யோசிக்காதீங்க. இப்ப நீங்க என் கூட இருக்கீங்க. வசதியா லிஃப்ட்லயோ இல்ல உங்க ஹெல்ப்லயோ நான் நடந்து போயிட்டா நான் தனியா இருக்கிறப்ப என்ன யார் சார் பாத்துப்பாங்க? சரி பாரதி, நீங்களே உங்களை பாத்துக்கோங்க. ஆனா இப்ப தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுங்க. இல்ல சார், நான் பாத்துக்கிறேன். ஏய், ஏய், பாரதி, விடுங்க சார், நான் பாத்துக்கிறேன். பாரதி என் கூட சேர்ந்து மெதுவா நடந்து வாங்க. எதுவும் பேச வேண்டாம், வாங்க. சார் 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 அடிக்காதீங்க சார். சார் 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 அடிக்காதீங்க சார். சார் இப்ப என்ன திட்டத்தோட இங்க வந்திருக்க? சார் 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 என்ன சார் என்னென்னமோ சொல்றீங்க? எதுக்கு சார் என்ன இப்ப அடிக்கிறீங்க? எதுக்கு அடிக்கிறேனா? நீ பண்ண காரியத்துக்கு உன்னை அன்னைக்கு ஒண்ணு இல்லாம பண்ணிருக்கணும். ராஸ்கல், தப்பிச்சு ஓடிட்டு இப்ப இங்க வந்து ஆபீஸ்ல உட்கார்ந்திருக்கியா? சார் என்ன சார் சொல்றீங்க? நீங்க என்ன சொல்றீங்கன்னு சத்தியமா எனக்கு புரியல சார். ஏய், சார் நான் என்ன சார் பண்ணேன்? என்ன பண்ணியா? நீ வேலை கேட்டு வந்தப்ப உனக்கு பாவ பரிதாபப்பட்டு வேலை போட்டு கொடுத்தா நீ என்னையே கொல்ல பார்த்திருக்க. எதுக்குடா அன்னைக்கு என்ன கொலை பண்ண பார்த்த? சொல்றா. சார் நான் கும்பிடுற சாமி மேல சத்தியமா சொல்றேன் சார். நீங்க சொல்ற விஷயம் என்னன்னு எனக்கு புரியல. அதே மாதிரி அதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல சார். நான் அப்பாவி சார். சார் நான் ஒரு புழு பூச்சி கூட கெடுதல் நினைக்க மாட்டேன் சார். நான் உங்களை போய் கொலை பண்ண ட்ரை பண்ண பார்த்தேன்னு சொல்றீங்களே சார். இப்படி ஒரு சந்தேகம் வந்துட்டதுக்கு அப்புறம் நான் இந்த ஆபீஸ்ல இருந்து வேலையை விட்டு போயிடுறேன் சார். இல்லைன்னா நீங்களே கூட என்ன அனுப்பிடுங்க சார். என்ன நடக்குதுங்க? தோரா எதுக்கு ஆதியை கொலை பண்ண ட்ரை பண்ணணும்? இதையும் ஆதி என்கிட்ட சொல்லவே இல்ல. ஆதி ப்ளீஸ், இப்பவே அவனை போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருங்க. இல்லனா வேலையை விட்டு அனுப்பிடுங்க. சார் நான் போயிடுறேன் சார், விடுங்க. துரை நில்லு. மேடம் நீங்களாவது சொல்லுங்க மேடம். நான் அந்த மாதிரி ஆள்லாம் கிடையாது மேடம். இங்க பாரு, நீ யாரு என்ன ஏதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆதி உனக்கு வேலை கொடுத்தானு நான் இவ்வளவு நாள் உன்னை பத்தி எதுவுமே கண்டுக்கல. ஏன் ஆதி, நீ வேலை போட்டு கொடுத்தவன் உனக்கே விசுவாசம் இல்லாம உனக்கு கொலை பண்ண பாப்பான்னு எப்படி நீ யோசிக்கிற? ஏதோ குழப்பமா இருக்காதி. சரி நீ அதை விடு. நீ சொன்ன மாதிரி இவன் உன்னை கொலை பண்ண ட்ரை பண்ணிருந்தா அவன் எப்படி தைரியமா மறுபடியும் நம்ம ஆபீஸ்க்குள்ள வருவான்? இதுல கண்டிப்பா ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கு. நீதான் ஏதோ கன்ஃபியூஸ் ஆயிருக்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாரு, என்ன நடந்துச்சுன்னு உனக்கே புரியும். இல்ல மித்ரா, அன்னைக்கு இப்ப அத பத்திலாம் ரொம்ப எல்லாம் யோசிக்காதீங்க ஆதி. நடந்த விஷயத்த பத்தி பொறுமையா அப்புறம் பேசிக்கலாம். அவனை அனுப்பிடுங்க ஆதி. இவ சொல்ற எதையும் கேட்காதீங்க. இவன் ரொம்ப மோசமானவன். இவனை பக்கத்துலயே வச்சுக்காதீங்க.